ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kongumandala Samayal. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் தீபாவளிக்கு பார்க்க போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற ஜாங்கிரி எப்படி ஈஸியாக வீட்டில் செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான் இதில் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான ஜாங்கிரி வீட்டிலே செய்யலாம். இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து எடுத்து நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு அது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உளுந்த வடைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கோங்க. நான் மிக்சிலையும் போட்டு அரைச்சி பார்த்தேன், நல்லா தான் வந்தது. ஆனால் நான் இப்போ செய்கிறப்ப கிரைண்டரில் தான் ஆட்டிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தண்ணியை தெளித்து ஆட்டிக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு எனக்கு 1/2 கப்லேருந்து ஒரு 3/4 கப் தண்ணி அளவுக்கு ஆச்சு. பாருங்கள், மாவு ஒட்டாமல் வெண்ணெய் மாதிரி இருக்குது. கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி தண்ணியில் போட்டு பாருங்கள். மாவு தண்ணியில் மிதக்கணும். அவ்வளோ லைட்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் ஜாங்கிரி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சோள மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சோண்டு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெள்ளை ஜாங்கிரியாகவே செய்யலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எப்படி பட்டர் மாதிரி இருக்குது பாருங்கள் நம்ம மாவு. இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கடையிலலாம் போனால் ஜாங்கிரி துணி வச்சுருப்பாங்க. வீட்லேயும் சில பேர் வச்சுருப்பீங்க. பட் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவரில் நம்ம மாவெல்லாம் உள்ளே எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா முக்கோண வடிவத்தில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கீழே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை பைப்பிங் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இது மாதிரி ஷேப் செஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வளையம் போட்டுட்டு அப்புறம் சின்ன சின்ன வளையமாக இது மாதிரி போட்டிங்கன்னா நம்ம ஜாங்கிரி ஷேப் வந்து சூப்பராக வந்துடும். ஜாங்கிரிக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரைப்பாகு கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு அது கரெக்டாக ஜூஸியாக வரும். அதுக்கு நான் ஒரு 2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடயும் கொஞ்சம் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ இதில் உங்களுக்கு அந்த உளுந்து வாடை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு 5 ஏலக்காவை இடித்து இந்த சர்க்கரை பாகோடையே சேர்த்துக்கிறேன். நம்ம பாகு செக் பண்ணிடலாம். இது ஒரு அரை கம்பி பதம் வரணும். இங்கே பாருங்கள், ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் அது மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கிறப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரைப்பாகு பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஜாங்கிரிலாம் எடுத்து போடுறதுக்கு இது மாதிரி ஒரு இடிக்கையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஜாங்கிரி செய்கிறதுக்கு 3வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி குழியான கடாயில் போடாதீங்க. போட்டிங்கன்னா பாருங்கள், மாவு வந்து சுத்தவே வராது. ஏன்னா நிறையா எண்ணெய் இருக்கிறதுனால எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஜாங்கிரி செய்கிறதுக்கு 3வது முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடாய் உங்களுக்கு சதுர கடாயாக இருக்கணும். ஜாங்கிரி கடாயினே இருக்கும். அதில் நம்ம செஞ்சு வச்ச ஷேப்பை இது மாதிரி அழகாக சுற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷேப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் வரும். அப்புறம் நீங்கள் போட உங்களுக்கு அந்த ஷேப்லாம் பழகி நல்லா ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். நான் 2வது சுற்றுறேன் பாருங்கள், நல்லா வருதில்ல ஷேப்பு. இதே மாதிரி நம்ம இன்னொரு ஜாங்கிரியும் சுற்றிக்கலாம். ஃப்ளாட் கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெயும் ரொம்ப ஊற்றாதீங்க. அந்த ஜாங்கிரி வேகிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக வரும். நம்ம ஜாங்கிரி ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஜாங்கிரிலாம் எடுங்க. சொதன்னு எடுத்திங்கன்னா சர்க்கரைப்பாகில் போடுறப்ப அது இன்னும் ரொம்ப சொதப்பாயிரும். ரோஸ்ட்டாக எடுத்து சர்க்கரைப்பாகில் போட்டிங்கன்னா மறுநாள் கரெக்டான பதத்தில் வந்துடும். நம்ம ஜாங்கிரி எடுத்துட்டோம். 4வது முக்கியமான பாயிண்ட் இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாங்கிரியும் சூடாக இருக்கணும். நம்ம எடுத்து வச்ச சர்க்கரைப்பாகும் சூடாக இருக்கணும். நம்ம சுட்டு வச்ச ஜாங்கிரியை ஒன்றா சர்க்கரைப்பாகில் போட்டுடணும். சர்க்கரைப்பாகு ரொம்ப கொதிக்கக்கூடாது. அளவான சூட்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஜாங்கிரிலாம் சர்க்கரைப்பாகில் போட்டுட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்க இடிக்கையை வச்சு அது ஜாங்கிரியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம
அடுத்த அடுப்பு ஜாங்கிரியை போட்டுடலாம். அது வரைக்கும் இந்த ஜாங்கிரி வந்து சர்க்கரை பாகில் ஊறிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதே மாதிரி அடுத்த அடுப்பு ஜாங்கிரி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டை விட ஈஸியாகவே நல்லா சுத்த வருது. ஜாங்கிரி வேகிறதுக்கு நல்லா இடம் கொடுத்து சுற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நம்ம சுற்றியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகில் இருக்க ஜாங்கிரியை எடுத்து தட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. இதே ப்ராசஸ் தான். எண்ணெயில் ஒரு பேட்ச் வெந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் அது சர்க்கரை பாகில் ஊறிச்சுன்னா போதும். நம்ம மொதல் பேட்சை எடுத்து தனியாக வச்சிடலாம். நான் செஞ்சு வச்ச ஜாங்கிரியை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக உள்ள வரைக்கும் நல்லா இறங்கி இருக்குது. இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இப்போ இது கூட நான் ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை பாகு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அது செய்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த அடுப்பு ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஷேப் சூப்பராக வந்திருக்குது. நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி நான் அந்த மாவுக்கெல்லாம் ஜாங்கிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிரும். நம்ம ஜாங்கிரி எவ்வளோ ஈஸியாக வீட்டில் செஞ்சிட்டோம் பாருங்கள். இதை நான் உடச்சி காமிக்கிறேன். வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருந்தது. மறுநாள் சாப்பிட்றப்ப இது கரெக்டாக எல்லா பக்கமும் சமமாயிடும். இது செய்கிறதுக்கு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட் ஸ்டெப் மாவாட்டுறது. மாவு நல்லா லைட்டாக ஆட்டிக்கோங்க. 2வது அரைக்கம்பி பதம். 3வது நல்ல சதுர கடாயாக எடுத்துக்கோங்க. 4வது சர்க்கரை பாகு கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாங்கிரி செஞ்சிங்கன்னா நம்ம வீட்டிலே சூப்பரான ஜாங்கிரி இந்த தீபாவளிக்கு செஞ்சிடலாம். எனக்கு இந்த ஜாங்கிரி மாவுக்கு ஒரு 15லேருந்து 20 அளவுக்கு ஜாங்கிரி வந்தது. நம்ம சேனலில் நிறையா ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டுகிட்டே இருக்கோம். இந்த தீபாவளிக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.